ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை பேசல்ல. நம்ம பல்லவனுக்கு நடேசன பார்க்க பார்க்க பயங்கரமா கோவம் வருது. அவரு சந்தோஷமா பாட்டு கேட்டுட்ருக்காரு. இது சுத்தமா பல்லவனுக்கு பிடிக்காம அந்த ரேடியோவ பிடுங்கி கீழ போட்டு உடைச்சு விட்டுர்றாங்க. "என்னடா பல்லவா! இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், "இந்த ஆளால தான் என் அம்மா இத்தன வருஷம் கழிச்சு வந்தவங்க வீட்ட விட்டு வெளிய போனாங்க. ஆனா கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த ஆளு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நானும் எங்க அம்மாவும் ஒண்ணு சேர முடியாம போனதுக்கு காரணமே இந்த ஆளு மட்டும் தான். வேணும்னா நீ செத்து போயா!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு அடிச்சு விட்டுர்றாங்க. "என்னவே நீங்க இந்த ஆளுக்காக அடிச்சுட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டில நான் இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு பல்லவன் அவரு பாட்டுக்கு வீட்ட விட்டு வெளிய போறாரு. சேரன், பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே பல்லவன போய் சமாதானம் பண்ண போறாங்க. சோழன் இருந்துட்டு, "எதுக்குங்க இப்படி பண்ணீங்க? அந்த ஆளுக்காக எதுக்காக பல்லவன அடிச்சீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன நீங்க எல்லாரும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு, அந்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரு உங்களுடைய அப்பாங்க. யாருக்கும் இது தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "அங்கிள் பல்லவன் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அட விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து கிளம்பிறாங்க. அதுக்கு அடுத்ததா சேரன் இருந்துட்டு, "நிலா உன்கிட்ட நடந்துக்கிட்டது காரணம் ரொம்ப தப்பு தான். ஆனா இருந்தாலும் உன்ன பத்தின ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.